தான் இழந்து போன இந்த ஊழியத்தை. சோ யூதாஸ் என்ன செஞ்சான்? இந்த ஊழியத்தை என்ன செஞ்சுன்னா இழந்து போயிட்டான். யூதாஸ் யாரு? அவங்க அப்பா யாரு? அவனுடைய தொழில் என்ன? அவன் கையில என்னத்தை வச்சுட்டு இருந்தான்? அவனை பத்தி வேதம் என்ன சொல்லுது என்பதான காரியத்தை எல்லாம் பார்த்தோம். அவன் கடைசியில யாரை காட்டி கொடுக்க போயிட்டான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி. நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற காரியம் பிதாவுகள் விவேசிப்பார்கள். சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எதை செய்யக்கூடாது? அவருக்கு சித்தத்துக்கு எதிரிடையான காரியங்கள் அல்லது மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாதுனாக்கா வாழக்கூடாது. யார் வாழக்கூடாது? சித்தத்தை செய்யணும்னு இருக்கிறவங்க அல்லது சித்தத்தை செய்யும்படி வந்தவர்கள். சித்தத்தை செய்ய யார் வர்றாங்க? சித்தத்தை செய்யறதுக்கு யார் வர்றாங்க? அது சொல்லுங்க பார்த்து. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர் எல்லாம் தேவபக்தி கிடையாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள்ல தேவபக்தி உள்ளவர்கள் தான் சித்தத்தை செய்யணும்ன்றது வர்றாங்க. எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் வர்றவங்களும் கிடையாது. பைபிள் படிக்கிறவங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் வந்தவங்க கிடையாது. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் வந்தவர்கள் கிடையாது. பிதாவை சித்தத்தை செய்யணும்னு சொல்லிப்பாங்களே தவிர பிதாவின் சித்தத்தை செய்யணும்னாக்கா அவர் சொல்ற வசனத்துக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படியறதுக்கு அவங்க எங்க இருக்கணும்னாக்கா கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். ஒரு கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டி. கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னாக்கா அவர் வசனத்தை என்ன பண்ணணும்னாக்கா கை கொள்ளணும். 1:2:5. அந்த வசனத்தை கை கொள்றவன் எப்படி இருப்பான்னாக்கா கிறிஸ்துக்குள் வருவான். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்கள். அவங்க எப்படி இருக்காங்க? அதிகாரம் 1 சொல்றாங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. ஏன் மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது? மாம்சம் எப்பவுமே ஆவிக்கு விரோதமா தான் இருக்கும். கலாத்தியர் 5:17 சொல்றார். அப்ப இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமா என்ன செய்யும்? இச்சிக்கும். 1 பேதுரு 2:17 சொல்றார். ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சை. அது மாம்சத்தினுடைய இச்சை எப்படிப்பட்ட இச்சை? அசுத்த இச்சை. 2 பேதுரு 2:10 படி நடத்தல். அவங்க எப்படி நடப்பாங்க? 1 கொரிந்தியர் 3:3 மனுஷ மார்க்கமா நடப்பாங்க. 16ஆம் அதிகாரம் 23 பேதுரு பார்த்து சொல்றாரு, மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறார். மனுஷனுக்கு ஏற்ற சிந்தை இருக்கும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல படிக்கிறோம், மாம்ச சிந்தை இருக்கும். பிலிப்பியர் 2:21 படிக்கிறோம், தங்களுக்குரியவைகளை தேடுகிறவர்கள். பிலிப்பியர் 3:19 படிக்கிறோம், பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறவர்கள். இவங்க கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேட மாட்டாங்க. அப்போ கிறிஸ்து இயேசுக்குள் இருப்பாங்க, ஆனா கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேட மாட்டாங்க. அல்லது ரோமர் தீத்து 1:16 சொல்ற மாதிரி தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி கிரியையில என்ன செய்வாங்க? மறுதளிப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் யார் கிடையாது. பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அல்ல. ஆனா கிறிஸ்தத்தை செய்யறதுக்காக தான் எங்க வந்திருப்பாங்க? 7:30 p.m. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் அல்ல. அதனாலதான் 1 பேதுரு 4:18 படிக்கிறோம், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அறிவு. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமானே முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பது அரிது. ரட்சிக்கப்படுவது